ஒருமுறை சிவபெருமான வெளியில் சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராடச் செல்வதற்கு முன் தனக்கு காவலுக்கு யாருமில்லை என்று எண்ணினார். அப்போது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை கொண்டு ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிரூட்டினார். அதனை தன் பிள்ளையாக பாவித்தார். அதன் பின்னர் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று பிள்ளைக்கு அறிவுறுத்தி விட்டு பார்வதி நீராடச் சென்றார். அப்போது சிவபெருமான் உள்ளே வர அவரை அனுமதிக்காததால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டினார். பின்னர் நீராடிவிட்டு வந்த பார்வதி தலையில்லாமல் கிடந்த பிள்ளையாரை கண்டு ஆத்திரமடைந்த பார்வதி தேவி காளியாக மாறி தன் கண்ணில் பட்டவற்றை அழிக்க ஆரம்பித்தார். இதனை கண்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட அவரோ கணங்களை அழைத்து கண்ணில் தென்படுகிறவற்றின் தலையை வெட்டி வருமாறு பணித்தார். அப்போது முதலில் யானை தென்பட அதன் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுக்க அவரோ பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து அதற்கு உயிரூட்டினார். மேலும் கணேசன் என்றும் நாமம் சூட்டினார் என்று புராணக் கதைகள் தெரிவிக்கின்றது. இதுவே பிள்ளையாரின் அவதாரமாகும். இது நடந்தது சுக்கில பட்ச சதுர்த்தி அன்று தான். இதன் காரணமாக அன்று முதல் அந்த நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவிலும் சந்திப்போம்.